சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்கள் பாட்டி பேசுகிறேன். காதை பற்றி நிறைய எனக்கு பிரச்சனை பேசிக்கிட்டே இருக்காங்க, சொல்லிக்கிட்டே இருக்காங்க. காது நம்மளுக்கு முக்கியமான உறுப்புப்பா. காது கேட்கலன்னா அவங்க அடுத்தவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன செய்கிறாங்க ஒன்றுமே நம்மளுக்கு புரியாது. அதனால நம்ம காதை ரொம்ப பத்திரமா பார்த்து காதை இந்த பட்ஸ் வச்சு குடையிறதோ, ஒரு சிலர் இந்த இறகு, கோழி இறகு, இந்த புறா இறகெல்லாம் வச்சு குடைவாங்க. அப்படியெல்லாம் குடையக்கூடாது, பின்னு போட்டு குடையக்கூடாது. அப்புறம் அது காது செவிப்பறை ரொம்ப லேசாகும். லேசாக பட்டா கூட அது என்ன செஞ்சிடும், ஏதாவது பிரச்சனை ஆகுது. அப்புறம் காது கேட்காமலே நம்ம அலையணும். அந்த சோழியே நம்ம வச்சுக்கிறக்கூடாது. என்ன செய்யணும்னா, அந்த காலத்துல எல்லாம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது இந்த சுண்டு வரல்ல எண்ணெய் எடுத்து இப்படி 2 சொட்டு விட்டுக்குருவாங்க. அப்புறம் இந்த காதுல 2 சொட்டு விட்டுக்குருவாங்க. ஏன் விட்டுக்குறாங்கன்னா, அந்த காதுல அழுக்கு போய் சேர்ந்துருக்கும். அந்த சேர்ந்துருந்தா அந்த நம்ம விடுற எண்ணெயில அந்த அழுக்கெல்லாம் ஊறி வந்துடும். அப்புறம் நம்ம லேசா இந்த இதை வச்சே லேசாக காட்டனை வச்சு லேசாக அப்படி குடஞ்சி எடுத்துட்டோம் வந்துடும். இந்த காட்டனை திரும்பி பிரித்து லேசாக அப்படி திருப்பினா அதில் ஒட்டிக்கிட்டு வந்துடும். அதே போதும். ரொம்ப நம்மளுக்கு அரைச்சிச்சா வேற எதையும் வச்சு குடையக்கூடாது. நம்ம சுண்டு வரலை வச்சு இப்படியே செஞ்சுட்டோம்னா இப்படி செஞ்சுக்கணும். 2 காதுலையும் நம்ம சுண்டு வரலை வச்சு இப்படி செஞ்சுக்கணும். காதில் ஏற்கனவே ஒரு லிக்விட் மாதிரி சுரக்கும்ப்பா. அது கடவுளால் ஏற்படுத்தப்பட்டது. நம்ம அது கொஞ்சம் கசப்பு தன்மை உடையது. ஏதாவது பூச்சி ஏதாவது போனால் அந்த கசப்புக்கு அப்படியே செத்து போயிடும். அந்த திரவ மாதிரி இருக்க சக்குன்னு செகடி மாதிரி, இந்த சேறு செகடி மாதிரி இருக்கும். அதை மீறி காதுக்குள்ளே போக முடியாது அந்த பூச்சி. அதுக்காக தான் கடவுளோட படைப்பு. நம்ம போட்டு டெய்லி பட்ஸை போட்டு தொடச்சிக்கிட்டு இருந்தோம்னா அந்த பிசு தன்மை இல்லாமல் போயிடும். அப்புறம் எறும்பெல்லாம் ஈஸியாக உள்ளே போய் கடிக்க ஆரம்பிச்சிடும், காதை கெடுத்து விட்டுரும். அதனால் நம்ம பொழுதுன்னே காதை குடையிற வேலையே வச்சுக்கிறக்கூடாதுப்பா. நம்மளுக்கு ஏதாவது அரைச்சிச்சு சில சமயம் அரைக்கலாம், இந்த சளி பிடிச்சா கூட அரைக்கலாம். நம்ம என்ன செய்யணும், இந்த விரல் தான் நம்மளுக்கு இப்படியே விட்டு இப்படி குடஞ்சிக்கிற வழியில கொஞ்சம் நேரம் சரியாக போயிடும். 2வது இந்த காது இறைச்சல் இப்படிங்கிறாங்கல்ல, அந்த காது இறைச்சலுக்கு தான் இந்த இஞ்சி இருக்கு இல்லையா, இஞ்சி இஞ்சி எடுக்கணும். முத்தின இஞ்சி எடுக்கக்கூடாது. இஞ்சி எடுத்து தோலை உரிச்சிட்டு நச்சுன்னு தட்டினோம்னா சாறு நல்லா வரும். அதை நல்ல துணியில் வடிகட்டி அப்படியே தெளிவாக வரும். அதை லேசாக சூடு பண்ணி லேசாக கை பொறுக்கிற அளவுக்கு, நம்ம காது பொறுக்கிற அளவுக்கு லேசாக இதமாக ஜில்லுன்னு இல்லாமல் வெதுன்னு இதமான சூட்டில் இந்த காதில் ஒரு வலிக்கிற காதில் ஒரு 3 சொட்டு விட்டுட்டு லேசாக பஞ்சை எடுத்து காதில் இப்படி வச்சுக்கணும். வச்சுட்டு அப்படியே இந்த காதில் ஒரு சொட்டு, இந்த வலிக்கிற காதில் 3 சொட்டு, வலிக்காத காதில் 2 சொட்டு விட்டு அப்படியே எடுத்துட்டு அந்த பஞ்சை எடுத்துட்டு கவக்கணும். இப்படி ஊற்றினோம்னா அந்த பூச்சி இருந்தாலும் வந்துடும். அதே மாதிரி சுடுதண்ணியில் வெதுவெதுன தண்ணியில் கல் உப்பு போட்டு கரைச்சி, அந்த உப்பு பூச்சி ஏதாவது நுழைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம என்ன செய்யுது, கண்ணுகளே ஊற்றி இது பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அந்த சுடுதண்ணியில் உப்பை போட்டுக்கிட்டு அதை காது நிறையா ஊற்றிக்கிட்டு அப்படியே வச்சுருந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்படி கவுத்துனோம்னா அந்த பூச்சி செத்து இருந்தாலும் உயிரோட இருந்தாலும் வந்துடும். செத்து போயிடும். முக்கியமாக அந்த உப்பு தண்ணிக்கு அந்த உள்ளே இருக்க அந்த கசப்பு தன்மைக்கு செத்து போயிடும். அப்படி கவக்கிச்சதும் வந்துடும். போட்டு நீங்கள் காதை போட்டு குடஞ்சி கெடுத்துப்படாதீங்க. அப்புறம் இந்த காது வலி எரிச்சல் அப்படிங்கிறாங்க, ரொம்ப வலிக்குது, இறைச்சலாக இருக்குது அப்படிங்கிறவங்க வெள்ளைப்பூடு இருக்குல்ல, வெள்ளைப்பூடை ஒரு 2 பல்லை எடுத்து தோலெல்லாம் உரிச்சிட்டு தட்டணும். மைய நசுக்க தட்டி தண்ணி தட்டினதுலேயே தண்ணியை ஊற்றி ஊற்றி வெள்ளை துணியில் வச்சு அப்படியே நல்லா கசக்கி புழிஞ்சிட்டா அந்த வெள்ளைப்பூடு சாறு வரும். ஏன்னா வெள்ளைப்பூடில் சாறு உழுகுற அளவுக்குலாம் வராது. அதை லேசாக சூடு காட்டி அந்த இஞ்சி சாறு ஊற்றினாப்புலே வலிக்கிற காதில், இறைச்சலாக இருக்க காதில் 3 சொட்டு விட்டுட்டு திருப்பிட்டு இந்த காதுலையும் விட்டோம்னா அந்த காது வலி, காது இறைச்சல் இதெல்லாம் சரியாக போயிடும். நம்ம குழந்தைகளுக்கும் அந்த மாதிரி ஊற்றலாம். 2வது இதைத்தான் நான் முக்கியமாக சொல்கிறேன். காது மெயினான ஒரு சளி பிடிச்சா காது அரிக்கும், குடையும். நீங்கள் அந்த நேரத்தில் இப்படிலாம் பண்ணக்கூடாது. எதை இதை விடக்கூடாது. அதைத்தான் நான் முக்கியமாக சொல்லுவேன். இப்படியெல்லாம் செஞ்சு நீங்கள் காதை காப்பாற்றிக்கோங்கப்பா. வாழ்க வளமுடன். இப்போ நிறைய பேர்ப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறதுலன்னு கேட்குறாங்க. சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையாக கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேன்ப்பா. அதை கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.